இதெல்லாம் என்னது அரசியல் நாகரிகமா? ஏன் இப்படி அராஜகம் பண்றீங்க? காவல் அதிகாரிகள் என்ன பண்றீங்க? எலெக்ஷன் கமிஷன்லாம் என்ன பண்றீங்க? இதெல்லாம் முதல்ல நீங்க தான் சார் கேட்கணும். பெரிய பெரிய மீடியாக்கள்லாம் வந்து கொத்தடிமையா மத்தவாள தான் பாக்குது. இந்த மாதிரி பிரச்சனைய யாராவது வந்து நியூஸ்ல பெருசா பேசிருக்கீங்களா? விஜய் தான் பண்ணிட்டா மட்டும் பெருசா பிளாஷ் நியூஸ் அது இதுன்னு போடுறீங்கல்ல, இதெல்லாம் நீங்க தான் சார் கேட்கணும். மீடியாக்கள் நீங்க தான் கேட்கணும். நீங்களே கேட்கலனா மற்ற விஷயத்துல எப்படி பெருசா பப்ளிசிட் பண்றீங்க? டிஎம்கே காரங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் எத்தனை மீடியாக்கள் நீங்க அங்க இருப்பீங்க, எத்தனை பேர் அது வீடியோ எடுத்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணிருப்பீங்க, எத்தனை காவல் அதிகாரிகள் அங்க நின்றுப்பீங்க. மற்ற கட்சிக்கெல்லாம் நீங்க வந்து அதிக பாதுகாப்பு கொடுக்கும் போது தாவேகாவுக்கு மட்டும் நீங்க ஏன் சரியான பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? அராஜகம் பண்றீங்க, ரவுடிசம் பண்றீங்க. நீங்க மக்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உங்களை ஓட்டு போட்டு அங்க சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறாங்க சார். ஆனா உங்க ஆட்சியில தான் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. 1ஆம் நம்பர் எல்லா ரவுடிஸும், எல்லாம் கொல்ல கஞ்சா ரேப்பு இதுதான் சார் நடந்துட்டு இருக்கு. வந்தவாசி தனி தொகுதியில தாவேகா வேட்பாளர் திரு உதயகுமார் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ண போயிருக்காரு. அவரு அரசியல் சார்ந்த ஒரு சில கருத்துக்களை அங்க வந்து பேசுறாரு. அதுக்கு அகெயின்ஸ்டா வந்து டிஎம்கே தொண்டர்கள் என்ன பண்றாங்க, நீ எப்படி வந்து இப்படிலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு நேற்றுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் என்ன சொல்றேன்னா, அவர் வைக்கிற கருத்து வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா அதுக்கு மாற்று கருத்தா நீங்க பேசிட்டு போயிடலாம். அதை விட்டுட்டு நீங்க வந்துட்டு எப்படி இங்க வந்து பேசுவ, இங்க எப்படி நீ வந்து பிரச்சாரம் பண்ண வருவ, இங்க எப்படி நீ வந்து ஓட்டு கேட்க வருவேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற தாவேகா தொண்டர்களை என்ன பண்றாங்க, மண்டை உடையுது, அங்க அடிக்கிறாங்க, அங்க உள்ள மைக்கெல்லாம் வந்து புடுங்கி உடைக்கிறாங்க, அந்த ஆட்டோலாம் ஃபுல்லா அந்த கட் அவுட்ல இருந்து எல்லாத்தையும் கிழிச்சு தாரம் ஆக்கி வச்சிருக்கீங்க. தொண்டர்கள் எல்லாத்தையும் அடிக்கிறாங்க. நீ இன்னுமே இந்த ஏரியாவுக்கு பிரச்சாரம் பண்ண வந்தா உனக்கு கொன்றுவேன்னு சொல்லிட்டு கொலை மிரட்டல் விடுறாங்க. இதெல்லாம் என்னது அரசியல் நாகரிகமா? சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு கருத்து வைக்கிறாங்க, பிடிக்கலன்னா மாற்று கருத்தை வேற பேசிட்டு போ. அதை விட்டு நீ எப்படி இந்த ஏரியாவுக்கு வருவ, நீ எப்படி இதை பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி அராஜகம் பண்றீங்க? இப்ப எலெக்ஷன் கமிஷன்லாம் என்ன பண்றீங்க சார்? நீங்க போலீஸ் அதிகாரிகள்லாம் என்ன பண்றீங்க? விஜய் அவர்களுக்கும் அப்படிதான். ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ணும்போது அவங்க சரியான பாதுகாப்பு கொடுக்கறது இல்ல. அவர் நிறுத்தி வைக்கிற வேட்பாளர்களுக்கும் இந்த மாதிரி பண்றீங்க. அப்ப அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்கும்போது அங்க இருக்கிற காவல் அதிகாரிகள் என்ன பண்றீங்க? எலெக்ஷன் கமிஷன்லாம் என்ன பண்றீங்க? இதெல்லாம் முதல்ல நீங்க தான் சார் கேட்கணும். இதை நீங்களே கேட்காத போது இந்த மாதிரி பிரச்சனை தான் பண்ணுவாங்க. எவ்வளோ அராஜகம் பண்றாங்க. இதுல வந்துட்டு பெரிய பெரிய மீடியாக்கள்லாம் வந்து கொத்தடிமையா மத்தவாள தான் பாக்குது. இந்த மாதிரி பிரச்சனைய யாராவது வந்து நியூஸ்ல பெருசா பேசிருக்கீங்களா? பெரிய மீடியாக்கள் ஒருத்தர் கூட இதை பத்தி பேசவே இல்லை. ஏன் பேசல? இதை தானப்பா பேசணும். நீங்க இதை பத்தி ஏன் பேச மாட்டேன்றீங்க? விஜய் தான் பண்ணிட்டா மட்டும் பெருசா பிளாஷ் நியூஸ் அது இதுன்னு போடுறீங்கல்ல, இதெல்லாம் நீங்க தான் சார் கேட்கணும். மீடியாக்கள் நீங்க தான் கேட்கணும். நீங்களே கேட்கலனா மற்ற விஷயத்துல எப்படி பெருசா பப்ளிசிட் பண்றீங்க? டிஎம்கே காரங்க பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் எத்தனை மீடியாக்கள் நீங்க அங்க இருப்பீங்க, எத்தனை பேர் அதை வீடியோ எடுத்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணிருப்பீங்க, எத்தனை காவல் அதிகாரிகள் அங்க நின்றுப்பீங்க, அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ணிருப்பீங்க. அதை ஏன் சார் நீங்க தாவேகாவுக்கு பண்ண மாட்டேன்றீங்க? அரசியல் சார்ந்த விஷயங்கள் வைக்கும்போது தாவேகாவா இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சியா இருக்கட்டும், மற்ற கட்சிக்கெல்லாம் நீங்க வந்து அதிக பாதுகாப்பு கொடுக்கும் போது தாவேகாவுக்கு மட்டும் நீங்க ஏன் சரியான பாதுகாப்பு கொடுக்க மாட்டேன்றீங்க? மக்களோட பிரச்சனை என்னவோ அதுதானே எடுத்து பேசுறாங்க. நீங்க பண்ற ஊழல எல்லாமே எடுத்து பேசதான் சார் செய்வோம். நீங்க ஆட்சி கரெக்டா நடத்திருந்தீங்கன்னா அவங்க ஏன் அதெல்லாம் எடுத்து பேச போறாங்க? உங்களுக்கு இல்லை, நீங்க சொன்னது தப்புன்னு அந்த கருத்தை அவங்க வைக்கும் போது நீங்க மாற்று கருத்தை ஏதாவது சொல்லிட்டு போங்க, நாங்க அப்படிலாம் பண்ணலன்ட்டு. அதை விட்டு ஏன் அராஜகம் பண்றீங்க, ரவுடிசம் பண்றீங்க? நீங்க மக்களுக்கு வந்து பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில உங்களை ஓட்டு போட்டு அங்க சிஎம் சீட்ல உட்கார வைக்கிறாங்க சார். ஆனா உங்க ஆட்சியில தான் மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை. 1ஆம் நம்பர் எல்லா ரவுடிஸும், எல்லாம் கொல்ல கஞ்சா ரேப்பு இதுதான் சார் நடந்துட்டு இருக்கு. ஆட்சி மாற்றம் எப்பதான் சார் வரும்? ஏன் நாங்க யாரும் புதுசா வந்து ஆட்சிக்கு வந்து உட்கார வைக்க கூடாதா? எங்களுக்குன்னு ஒரு மாற்றம் வேண்டாமா? லாஸ்ட் வரைக்கும் நாங்க மக்கள் எல்லாம் உங்கள்கிட்ட கொத்தடிமையா இருக்கணும், அதானே சார் நீங்க எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்குன்னு ஒரு விடிவு காலம் வரக்கூடாதா? புதுசா ஒருத்தன் வரக்கூடாதா ஆட்சிக்கு வந்து? அப்படி என்ன பண்ணிட போறான்னு ஒரு நிறைய வருங்க வந்து கமெண்ட் பண்றதுக்கு. வந்து பார்த்தா தான் சார் தெரியும் என்ன பண்றாங்கன்ட்டு. வரதுக்கு முன்னாடி இவன் வந்து என்ன பண்ண போறான் கிளிக்க போறான்னு நீங்க சொல்லாதீங்க சார். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வந்து டெய்லி நடந்துட்டு இருக்கு. அதனால மக்களே 2026 நம்மளுடைய தமிழ்நாட்டோட தலையெழுத்து மாறணும் அப்படின்னா நீங்க போடுற ஒரு ஓட்டு தான் இருக்கு, உங்க கையில தான் இருக்கு. யோசிச்சு சிந்திச்சு உங்களோட வாக்கை சேகரிங்க. உங்களோட ஓட்டை வந்து விற்காதீங்க, காசு வாங்காதீங்க. ஓட்டு போடுறவங்க ஒரு நல்ல அரசியல் தலைவரை தேர்ந்தெடுத்து உங்களோட வாக்கை கரெக்டாக பதிவு பண்ணுங்க. ஸோ 2026
தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவரை சிஎம் சீட்டில் உட்கார வைங்க, எல்லாரும் மறக்காமல் விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. 2026 விஜய் தான் சிஎம்மாக ஆகணும்னு ஒரு எதிர்பார்ப்பு மக்கள்கிட்டயே இருக்குது, எல்லாருக்கிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் ஓட்டு போடுங்க மக்களே.